பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற பலத்துல நம்மளால எந்த சிச்சுவேஷன்லயும் அவருக்கு சாட்சியாய் நிற்க முடியும். ஆமா, நம் ஒவ்வொருடைய ஏக்கம் எதுவா இருக்க வேண்டும் தெரியுமா? கலாத்தியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 1:24 எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் உங்கள் காதுகள் கேட்க இந்த 3 வார்த்தைகளை சத்தமாய் சொல்ல போறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மறுபடியும் சொல்லுங்க, என்னை பற்றி தேவனை. இப்போ இதுவரை சொல்லாதவங்க எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். சொல்லுவோமா? என்னை பற்றி தேவனை. இதுதான் நம்முடைய ஏக்கமா இருக்கணும். இதுதான் நம்முடைய ஏக்கமா இருக்கணும். ஆண்டவரே, என்னை பத்தி 4 பேர் டிஸ்கஸ் பண்ற இடத்துல நீங்க மகிமைப்படணும். இப்படி விரும்புறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பற்றி, என்னை பற்றி. என்னை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்கன்னு அந்த இடத்துல நீங்க மகிமைப்படணும். என்னை பத்தி சொந்தக்காரங்க பேசுறாங்க, நீங்க மகிமைப்படணும். என்னை பத்தி என்ன பகைக்கிறவங்க பேசுற இடத்துல கூட நீர் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. என்னை பற்றி. அப்ப இதுக்குதான் என்ன தேவை அப்படின்னா, தேவ பலன் தேவை.